வெல்கம் டு அவர் சேனல் தமிழன் எக்ஸாம்ஸ். நண்பர்கள் அனைவரையும் தமிழன் எக்ஸாம்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் சார்பாக வெளியிட்டிருந்த மாவட்ட நீதிமன்ற அலுவலக உதவியாளர், மசால்ச்சி, கிளீனிங் ஒர்க்கர், வாட்ச்மேன், ரெசிடென்டல் அசிஸ்டண்ட், நைட் வாட்ச்மேன் போன்ற பல்வேறு பணியிடங்கள் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் 1 இயருக்கு முன்னாடி வந்துச்சு. அதனுடைய செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது மெல்ல நகர்ந்து கொண்டே வந்துச்சு. ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் அப்படின்றது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா ஸ்கில் டெஸ்ட் நடந்துச்சு. ஸ்கில் டெஸ்ட்டில் குவாலிஃபை ஆன நண்பர்களுக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு 1 or 2 months முன்னாடி இன்டர்வியூ அப்படின்றது முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் எல்லாருமே ஃபைனல் ஸ்டேஜுக்காக ரிசல்ட்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போ உங்களுக்கு அடுத்தது வரப்போகிறது தான் ஃபைனல் ரிசல்ட்டு. ஸோ இந்த வீடியோ ஜஸ்ட் நம்பிக்கையோடு காத்துட்ருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். இப்போ வரைக்கும் ரிசல்ட் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை. இது ஜஸ்ட் உங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் அண்ட் அவேர்னஸ் வீடியோவாக இருக்க போகுது, அவ்வளோதான். உங்களுக்கான நெக்ஸ்ட் ப்ராசஸ் அப்படின்றது என்ன அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் ஒவ்வொரு மாவட்ட நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பணியிடங்கள், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் சாராத பணியிடங்களுக்காக ஆட்கள் தேர்வு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ அடுத்து உங்களுக்கான ப்ராசஸ் என்னன்றது இருக்குன்னா, நீங்கள் இன்டர்வியூவில் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்றத உங்களுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய வெப்சைட்டில் வரக்கூடிய ஓரிரு வாரங்களிலேயோ அல்லது ஓரிரு மாதங்களிலேயோ அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க. உங்களோட மார்க்ஸை நீங்கள் ஹைகோர்ட் வெப்சைட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மார்க்ஸ் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு 1 or 2 daysலையோ இல்லை அன்றைக்கே கூட செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது விடுவாங்க. ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்றது வரும். ஒரு நபர் ஒரே ஒரு போஸ்டிங்க்கு மட்டும்தான் செலக்ட் ஆகிருப்பீங்க. நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு குவாலிஃபை ஆகிருக்கீங்க அப்படின்றது நேம் வாரியாக உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரோடையும் நீங்கள் என்ன போஸ்ட்டு எந்த மாவட்டத்துக்கு செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்றது பிடிஎஃபாக அவங்க கொடுப்பாங்க, டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்தது உங்களுக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்றது நடக்கும்னா, நேரடியாக அப்பாயின்மெண்ட்டாக நீங்கள் உடனே போய் ஜாபில் ஜாயின் பண்ணுவீங்களா அப்படின்னா கிடையாது. இப்போதைக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு திருப்தி. ஓகே, இத்தனை பேர் நம்ம கூட இன்டர்வியூக்கு வந்தாங்க 1:3 ரேஷியோவில், அந்த 3 ரேஷியோவிலேருந்து ஒரு நபரை நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு நீங்கள் வந்துடலாம். ஜாப் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றது உங்களுக்கு உறுதி அப்படின்றது. அடுத்த ப்ராசஸ் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய ஒவ்வொரு ஜாபாக இருந்தாலும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்றது 2 முறை நடக்குது. முதல்ல நடக்கக்கூடியது ப்ரிலிமினரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். இது பாஸ் ஆன நபர்கள், செலக்ட் ஆகாத நபர்கள், இவங்க எல்லாத்துக்குமே நடக்கும். ஏன்னா ஃபைனலாக செலக்ட் ஆனது நீங்கள் மட்டும்தான். ஃபைனல் செலெக்ஷன் ஆன கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் குவாலிஃபை ஆகியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் ஃபைனலாக ஒரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். இது முழுக்க சேஃப்டி கன்சர்ன்ஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு நீதித்துறையில் ஒரு கண்ணியமான ஒரு துறையில் வேலை செய்கிறீங்க அப்படின்ற போது எந்த விதமான குறைபாடுகளும் தவறுகளும் நேர்ந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக உங்களுடைய சர்டிஃபிகேட்டை 2வது முறையாக அவங்க வெரிஃபை பண்ணுறாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தேவைப்படும் பட்சத்தில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. என்ன ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் அதாவது ப்ரிலிமினரியிலே மேக்ஸிமம் சரியாக தான் இருந்திருக்கும். என்ன ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அப்படின்றது தேவைப்பட்டால் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா 2021 மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் டைப்பிஸ்ட் பேட்ச் நடந்துச்சு. அந்த 25 நடந்ததுக்குமே ஃபைனலாக செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அப்படின்றது வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அது தேவைப்பட்டுச்சுன்னா ஹைகோர்ட் வெப்சைட்டில் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த டைமில் நீங்கள் வாங்கினா போதும். இப்போதைக்கு நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஜஸ்ட் இப்போ உங்களுக்கான அடுத்த ப்ராசஸ் என்னென்னா, உங்களோட மார்க்ஸ் என்னென்று தரும். இன்டர்வியூவில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துக்கின்றது ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆன உடனே உங்களுக்கான ஃபைனல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்றது நடக்கும். ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு, உங்களோட சர்டிஃபிகேட்டினுடைய 2 செட்டு ஜெராக்ஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு ஒன்று ஈரோடு, நாமக்கல், சேலம், கோவை சேர்ந்தவங்களுக்கு கோவையிலையோ இல்லை எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் சென்னையே வந்துருங்க அப்படின்னு சொல்லி சென்னையில் ஒரு இடத்துலையோ அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்றது நடத்துவாங்க. ஸோ அதற்கான இன்டிமேஷன் லெட்டரு, என்ன டேட்டில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் எல்லாமே மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் நானும் நம்மளோட சேனலில் தகவல் தர பார்க்குறேன். ஸோ இவ்வளோ தான். அடுத்து உங்களுக்கு நடக்க போகிறது ஃபைனல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஃபைனல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதும் நீங்கள் ஜாபில் ஜாயின் பண்ணுவீங்க. தேவைப்பட்டால் மெடிக்கல் ஃபிட்னஸ் சம்மந்தமாக அவங்க கேட்டாங்கன்னா நீங்கள் அதை அந்த டைமில் கொடுக்குற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஸோ என்னுடைய கணிப்பு பிரகாரம் இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசால்ச்சி போன்ற பணியிடங்களுக்கான நபர்கள் தேர்வு அப்படின்றது ஒட்டுமொத்தமாக முடிஞ்சு நீங்கள் எப்போ பணியில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குன்னா,
டென்டிவிட்டிவாக நம்ம தமிழன் எக்ஸாம்ஸ் சேனலுடைய கருத்து கணிப்பு பிரகாரம் ஜூலை மாதத்துலேருந்து ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு. மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்மளுடைய சேனல் தமிழன் எக்ஸாம்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டு கொடுங்க. தேங்க்யூ.